அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு திமுக அரசாங்கம் 2021ல வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக கேம்பெயின் என்னன்னா, முக்கியமான ஒரு கேம்பெயின். அந்த ஊர் மக்களுக்கு விவசாயம் பண்றதுக்காக அந்த பிளவுக்கல் டேம்ல இருந்து தான் தண்ணீர் உபயோகப்படுத்துறாங்க. ஸோ அப்ப என்னன்னா, இந்த டேம நாங்க தூர்வாருவோம். ஸோ இது வந்து காமராஜர் அவர்களுடைய காலகட்டத்தில கட்டப்பட்ட ஒரு டேம். ஸோ அது வந்து இதுவரைக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு 5 ஆண்டு காலங்களா அது ஒரு தூர்வாரல, கரெக்ட்டா ஒரு பராமரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னன்னா, நாங்க அத பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல ஒரு சின்ன ஒரு ஈகோ என்னன்னா, அந்த அந்த தொகுதி வந்து அதிமுகவோட கைவசத்துல இருக்கு. ஸோ அந்த டைமுக்கு அப்புறமா இவங்க வந்ததுக்கு அப்புறமா அத வந்து டெவலப் பண்றதுக்கு விட்டுட்டாங்க. லோ ஏன்னா இப்போ திமுக எங்களுக்கு நீங்க ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்கல அப்படிங்கிறது கால் பண்ணுச்சு எனக்கு தெரியல. அதாவது அதிமுகவோட கையில இருக்கிறனால, ஸோ வந்து ஃபண்ட் ஒதுக்குனாங்களா, ஒதுக்கலையாங்கிறது வந்து 2வது விஷயம். ஆனா ரூ. 10,00,00,000 இவங்க வந்து அலாட் பண்ண போறோம். வந்து அதோட டெவலப்மென்ட்க்காக பண்ண போறோம்னு குடுத்த ப்ராமிஸ் வந்து உண்மதான். ஆனா இது இன்னும் அந்த ஃபண்ட் வந்து சேரல.